This video sponsored by EduQuest. EduQuest offers skill-based course in digital marketing, star marketing, coding and more. Courses are available in both Tamil and English. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ராஜா ஜாப் டியூப் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஐபியிலிருந்து வெளிவந்துள்ள வேலைவாய்ப்பு குறித்தான அறிவு குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நேம் ஆஃப் த போஸ்ட் பார்த்தீங்கன்னா ACIO ஜென்ரல் சென்டர் சர்வீஸ் குரூப் சி. இதுக்கான பே ஆஃப் ஸ்கேல் பார்த்தீங்கன்னா லெவல் 7 44,900 முதல் 1,42,400 வரை கொடுக்குறாங்க. நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்க்கு 1537, எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனுக்கு 442, ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 946, எஸ்சிக்கு 566, எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 226, ஓவராலாக டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3717 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும், அப்படி இல்லைனா அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்தில் அதுக்கு ஈக்குவலண்டான கோர்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில் வந்து உங்களுக்கு வந்து நாலேஜ் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதற்கான ஏஜ் லிமிட்டட் பார்த்தீங்கன்னா 18 வயசு முதல் 27 வயசு வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த எக்ஸாமுக்கான கட் ஆஃப் டேட் பார்த்தீங்கன்னா 10/8/2025 நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் வந்து முடிச்சிருக்கணும். அதே மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கட்டும், ஏஜ் ஆகட்டும், எல்லாமே சர்டிஃபிகேட் முதற்கொண்டு ஓபிசி இடபிள்யூ சர்டிஃபிகேட் முதற்கொண்டு எல்லாமே முன்னாடியே வாங்கி வச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் த கேண்டிடேட் வில்லிங் டு சர்வ் எனிவேர் இன் இந்தியா ஒன்லி நீட் டு அப்ளை. நீங்கள் இந்தியாவில் எந்த இடத்துல பணிபுரியறதுக்கு விருப்பமாக இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த எக்ஸாமுக்கான பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா டயர் 1, டயர் 2, டயர் 3 நடக்கும். டயர் 1 பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் நடக்கும். 5 பார்ட்டாக பிரிச்சுருக்கிறாங்க. ஒவ்வொரு பார்ட்லையும் 20 கொஸ்டின், ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு மார்க்கு. கரண்ட் அஃபேர்ஸ், ஜென்ரல் ஸ்டடீஸ், நியூமெரிக்கல் ஆப்டிடியூட், லாஜிக்கல் ஆப்டிடியூட், இங்கிலீஷ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு பார்ட்லேருந்து 20 கொஸ்டின் கேட்பாங்க. 4 கொஸ்டின் தப்பு பண்ணால் 1 மார்க் வந்து உங்களுக்கு வந்து குறைப்பாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 1 ஹவர் டூரேஷன் கொடுத்துருக்குறாங்க. மார்க் பார்த்தீங்கன்னா 100 மார்க்கு. டயர் 1 பார்த்தீங்கன்னா இதில் எடுக்கக்கூடிய மார்க் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற கேண்டிடேட்டு 1:10, ஒரு போஸ்ட்டுக்கு 10 பேருன்னு சொல்லிட்டு உதாரணத்துக்கு 3000 போஸ்ட் இருந்தால் 1:10 விதத்தில் 30,000 பேரை டயர் 2க்கு செலக்ட் பண்ணுவாங்க. டயர் 2 பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப்பு. இதில் பார்த்தீங்கன்னா எஸ்ஏ 20 மார்க்கு, இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்சிவ் 10 மார்க்கு, லாங் ஆன்சர் டைப் கொஷின் வந்து 2 கொஷின் கொடுப்பாங்க. எந்தெந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ், எக்கனாமிக்ஸ், சோசியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாப்பிக்கில் 2 கொஷின் கொடுப்பாங்க. ஒரு கொஷினுக்கு 10 மார்க்கு, 2 கொஷினுக்கு 20 மார்க்கு, ஓவராலாக பார்த்தீங்கன்னா 50 மார்க்கு, 1 ஹவர் டைம் கொடுப்பாங்க. இதில் வாங்குகிற மார்க்கில் இருந்து 5 டைம்ஸ் நெக்ஸ்ட் டயர் 3க்கு வந்து உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. டயர் 3 வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 மார்க்கு. ஓவராலாக இதில் எடுக்கிற மார்க்கு 250 மார்க்குக்கு நீங்கள் எவ்வளோ ஹையஸ்ட்டாக இருக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கான வேகன்சி வந்து கன்ஃபார்ம் ஆகும். நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த சென்டரில் போட்டுக்கிறாங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர் இந்த சென்டரில் வந்து போட்டுக்கிறாங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு நியரஸ்ட் பிளேஸ் எதுவோ அதிலிருந்து கொடுக்க பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மற்ற எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மார்க் ஃபார் ரிவ்யூன்னு பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து கன்சிடர் பண்ணுவாங்க எவாலுவேஷனுக்கு. பட் இங்கே வந்து நாங்கள் வந்து எவாலுவேஷன் பண்ண மாட்டோம்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அட்டன் பண்ணும்போது நல்லா தெளிவாக அட்டன் பண்ணுங்கள். தெரிஞ்ச கொஷின் மட்டும் அட்டன் பண்ணுங்கள். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் 3 டயர் எக்ஸாமும் முடிச்சதுக்கப்புறம் 3 பேப்பர்லேயும் எடுத்துகிற மார்க்கை கன்சிடர் பண்ணி உங்களுக்கான மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த போஸ்ட்டுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 19/7/2025 ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 10/8/2025. அதுக்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க. இந்த எக்ஸாமுக்கான எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 100 ரூபீஸ். அது மட்டும் இல்லாமல் ரெக்யூர்மெண்ட் ப்ராசஸ் சார்ஜ்னு சொல்லிட்டு 550 ரூபா நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். மேல் கேண்டிடேட் ஆஃப் அன்ரிசர்வ்ட் இடபிள்யூஎஸ் அண்ட் ஓபிசி கேண்டிடேட்டுக்கு எக்ஸாம் ஃபீஸ் 100, ரெக்யூர்மெண்ட் ப்ராசஸிங் சார்ஜ் வந்து 550, ஓவராலாக 650 வந்து பே பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா ஆல் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டும் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மேன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த 100 ரூபான்ற ஃபீஸ்லேருந்து விதிவிலக்கு அளிக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஆனால் ரெக்யூர்மெண்ட் ப்ராசஸ் சார்ஜ் வந்து 550 வந்து நீங்கள் வந்து பே பண்ணணும். இந்த போஸ்ட்டுக்கான தகுதியும் விருப்பம் உள்ள விண்ணப்பதாரர்கள் இப்போதே விண்ணப்பிக்கலாம். இது போன்ற வேலைவாய்ப்பு சம்பந்தமான தகவலை தெரிந்து கொள்ள நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.